ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 24/7/2025 வியாழக்கிழமை என்று ஆடி அமாவாசை வருகிறது. எப்போதுமே அமாவாசையில சில உணவுகளை கண்டிப்பா சமைக்கணும்னு சொல்லுவாங்க. அதுலயும் தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசியில வரக்கூடிய மகாலயபட்சம், இந்த அமாவாசையில கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆடி அமாவாசையில முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை மதிய உணவிற்கு சமைத்து அதை மறைந்த முன்னோர்களின் புகைப்படங்களுக்கு இலை போட்டு படையலா வைக்கணும். இப்படி சமைக்கும் காய்கறியில சிலவற்றை பயன்படுத்தக்கூடாது. அதே போல சில காய்கறிகளை சேர்த்து சமைத்தா நம் வீட்டிற்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அமாவாசை காய்கறியில வாழைக்காய், பூசணிக்காய், அகத்திக்கீரை, பாகற்காய், பிரண்டை, பலாக்காய்க்குன்னு தனி முக்கியத்துவம் இருக்கு. இதுக்கு புராணங்கள்ல ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காய்கறிகள் எதற்கு சமமானது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக சொல்லப்படும் இந்த கதை பத்தியும் வேற என்னென்ன காய்களை சமையல சேர்க்க கூடாதுங்கிறத பத்தியும் தான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆடி அமாவாசையில காய், கிழங்கு, கீரை சமைக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுல அமாவாசை சமையல்லையும் சரி, அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கும் போதும் அந்தனருக்கு கொடுக்கும் பொருட்கள்லயும் சரிங்க, வாழைக்காய் கண்டிப்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதற்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, வாழையடி வாழையா நம்முடைய குலம் வளரணுங்கிறதுக்காக வாழைக்காய் பயன்படுத்துவதா நம் வீட்டு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதே போல அமாவாசையில பாகற்காய், பிரண்டை, பூசணிக்காய், தண்டு அகத்திக்கீரை, பலாக்காய் கண்டிப்பா சமைக்கணும். இதற்கு காரணமா புராண கதைகள்ல ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கு. வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்திரரை சந்தித்து தன்னுடைய வீட்டுல சிரார்த்தம் செய்ய இருக்கிறதாகவும், அவர் நீங்க எங்க வீட்டுல உணவு அருந்த வேணும் அப்படின்னும் அழைப்பு விடுக்கிறாங்க. வசிஷ்டர் இந்த மாதிரி வசிஷ்டரோட அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு 1008 காய்கறிகளை கொண்டு உணவு சமைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட வசிஷ்டர் கொஞ்சம் திகைச்சு போறாங்க. ஆனா வசிஷ்டரோட மனைவி அருந்ததி விஸ்வாமித்திரரோட வார்த்தைகளை ஏற்று, நீங்க சொன்னபடி 1008 காய்கறிகளை சமைச்சு பரிமாறேன் அப்படின்னு பணிவோட பதில் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சமையலும் செய்து வாழைகளை போட்டு உணவுகளை பரிமாற துவங்குறாங்க அருந்ததி. அதை பார்த்த வசிஷ்டருக்கு கோபம் வருது. நான் உங்ககிட்ட 1008 காய்கறிகள் தான் கேட்டேன், நீ என்ன இப்படி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு அருந்ததி சொல்றாங்க, உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை, நான் 1008 காய்களை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதற்கான விளக்கமும் கொடுக்கறாங்க. அதாவது பாகற்காய் 100 காய்களுக்கும், பிரண்டை 300 காய்களுக்கும், பலாக்காய் 600 காய்களுக்கும் சமம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1000 காய்கறிகள் இதுல இருக்கு. அதோட சேர்த்து 8 வாழைக்காய்களை வச்சிருக்கேன். மொத்தம் 1008 காய்கறிகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்த வசிஷ்டர் அருந்ததியின் புத்தி கூர்மைய பாராட்டுறாங்க அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அமாவாசைக்கு பயன்படுத்தக்கூடாத காய்கறிகள்னு பாத்தீங்கன்னா, முட்டைக்கோஸ், நூல்கோல், முள்ளங்கி, கீரையில அகத்திக்கீரை மட்டும் செய்யலாம். அடுத்து பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய், வெண்டைக்காய், காலிஃபிளவர், பிரக்கோலி, பட்டாணி, வெங்காயம், பூண்டு, பெருங்காயம், தக்காளி, சௌச்சௌ, சொரைக்காய், முருங்கைக்காய், கோவக்காய், பீட்ரூட், பச்சை மிளகாய் இதெல்லாமே சமைக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அமாவாசையில சேர்க்க வேண்டிய காய்கறிகள் பாத்தீங்கன்னா, அவரைக்காய், புடலங்காய், பைத்தங்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, சேனை கிழங்கு, சேப்பங்கிழங்கு, பிரண்டை, மாங்காய், இஞ்சி, நெல்லிக்காய், மாங்காய் இஞ்சி, பாகற்காய், மிளகு, கருவேப்பிலை, பாசிப்பருப்பு, உளுந்து, வெல்லம், வெள்ளை பூசணிக்காய் இதெல்லாமே சேர்க்கலாம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. மஞ்சள் பூசணிக்காயும் சேர்த்துக்கலாம். அமாவாசை நாட்கள்ல உணவுகளை சமைக்கிறது, சாப்பிடுறது தவிர்க்கப்படணும். இது முன்னோர்களை வழிபடும் நாளாக இருக்கிறதுனால அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அமாவாசை நாள்ல தலைமுடியை வெட்டுறது, நகங்களை வெட்டுறது இந்த செயல்களை செய்யக்கூடாது. புதிய தொடர் தொடங்குறது, திருமணம் போன்ற சுப காரியங்கள் தொடங்குறது அமாவாசையில தவிர்க்கணும். அமாவாசை நாள்ல வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது. சில காய்கறிகளை அமாவாசை நாட்கள்ல தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. முக்கியமா முட்டைக்கோஸ், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த காய்கறிகளை தவிர்ப்பது நல்லது. செய்ய வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா, அமாவாசை நாள்ல முன்னோர்களை நினைச்சு வழிபடணும். குலதெய்வத்தை வழிபடுவது நல்லது. இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அமாவாசை நாள்ல முக்கியமான ஒரு காரியம். இயலாதவங்களுக்கு தான தர்மம் செய்வது அமாவாசை நாள்ல சிறந்தது. இதெல்லாம் அமாவாசை நாட்கள்ல செய்தாலே போதும். நிச்சயமாக முன்னோர்களின் ஆசை நமக்கு கிடைக்கும்.
அமாவாசை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள்ல வருது. குரு பகவானுக்குரிய நாள், குபேரருக்கும் உரிய நாள். அது மட்டும் இல்லாம புனர்பூச நட்சத்திரத்துல வருது. ஸ்ரீமதாமபிரானுடைய நட்சத்திரம். இது எல்லாமே அதி சிறப்பு வாய்ந்த நாள்ல வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம். தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் ஆடி அமாவாசை, முதல் அமாவாசை. இந்த அமாவாசையில விரதம் இருப்பது, தர்ப்பணம் கொடுக்கறது, முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இப்படி என்ன நம்ம செய்தாலும் அது பல மடங்கு நன்மைகளை நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம வருஷத்துல 3 அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுல ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம். ஆடி அமாவாசையில முன்னோர் வழிபாடு செய்யுங்க, குலதெய்வத்தை மனதார வணங்கிக்கோங்க. உங்களால முடிந்த வழிபாடை நீங்க செய்யுங்க. நிச்சயமாக நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய அடுத்தடுத்த சந்ததிகளும் வாழேடி வாழையா வளமோடு வாழ்வாங்க. நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நன்றி.